கேரளாவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் விளைய வைக்கிற காய்கறி எல்லாம் இப்போ கேரளாவுக்கு போகலாம். விவசாயி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் காய்கறி விளைய வைக்காங்க. இது இந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்கள்னு பாகுபாடு பார்க்காம தான் விவசாயி காய்கறி விளைய வைக்காங்க. எல்லா மக்களும் அதை வாங்கி சாப்பிடணும்னு தான் நினைக்காங்க. நாங்கள் என்ன சொல்லுறோம், தமிழ்நாட்டில் இருக்கவங்க இங்கேருந்து கல் மண்ணு தான் போகக்கூடாதுங்க. அப்படிதானே? கண்டிப்பா. ஆமாம், கல் மண்ணு இந்த கனிமத்தில் கரும்புல மலை மட்டும் கூடி இருக்கு. அங்கே அட்டை தான் இருக்கும், ஒன்றுமே கிடையாது. பின்னாடி செவ்வறு மாதிரி ஆக்கிட்டாங்க பெரிய மலையை. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டை பாலைவனமாக ஆக்கிறேன்டா. கேரளாவில் மலை, கேரளாவில் மலை இருக்கானே, எவ்வளவு மலை இருக்கு? பூரா மலை தானே இருக்கு. நம்ம ஏழு தடவை எவ்வளவு மலை நல்லா சுற்றுலாத்தலமா நிறைய இருக்கு. அவங்க ஒரு ஆத்துமண் இருக்கு, பெரிய பெரிய ஆளுநர் அங்கதான் இருக்கு. எல்லாம் அங்கதான் இருக்கான். எதுக்கு மக்களை, கேரளா மக்களை இந்த மாதிரி வீடே இருக்காங்க. கார் பார்க்கிங் மேல, வீட்டு மொட்டை மாடி மேல தான் இருக்கும் பார்க்கிங். அந்த அளவுக்கு மழை அப்படின்னு வந்து சொல்லு அந்த விவரத்தை. கார் பார்க்கிங்னா கேரளாக்கு போனவன் தான், காய்கறி கொண்டு போறவன் தான் சொல்லு. கார் பார்க்கிங் கையில கொண்டு போல போயிருக்கேன். கார் பார்க்கிங்லாம் வீட்டு மேலதான் நிற்கும். மழை சரியில்லை, வீடை கட்டிருப்பாங்க. கார் பார்க்கிங்லாம் மேலதான் இருக்கு. அந்த அளவுக்கு மழை எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க அங்க வச்சுக்கிட்டு கொடுக்கலாமே, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு மத்த எங்களாலும் கொடுக்கலாம். மொத்தமா தமிழ்நாட்டிலே வந்து எடுக்காங்க. அளவு கொஞ்சம் குறைக்கலாம். சரி, மொத்தத்துக்கும் கொடுக்கப்படாதுன்னு சொல்லு. அங்க மழை இருக்குங்கிய, அங்க ஆறு இருக்குங்கிய, அப்ப எப்படி இங்க இருந்து கொண்டு போகணுங்கிய அங்க? ஏன்னா கேரளா மக்களுக்கு கேரள அரசாங்கம் தான் கொடுக்கணும். எப்படின்னே இங்க ஃபுல்லா துட்டு வாங்கிட்டு விட்டுருந்தாங்க வண்டியா. துட்டை வாங்கிட்டு விட்டுருந்தாங்களா? யார் துட்டு வாங்கினாங்க? துட்டை வாங்கினா துட்டை தக்காளி பெட்டியா? தக்காளி பெட்டிக்கு வாங்க, எனக்கு வாங்க. சரி, அது இருக்கட்டும். கேரளாவில் இருக்க மக்களை வந்து என்ன சொல்லுதோன்னா, எங்க போயிட்டாரு இந்த அண்ணே, கணக்கெடுக்குன்னு அண்ணே அங்க போயிட்டாரு, பல்லாரியில் போயிட்டாரு. கேரளா மக்களுக்கு வந்து அங்க இருக்கிற மலையை குடைஞ்சி, அங்க இருக்கிற கிரஷர் பொடி, அங்க இருக்க கல்லை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும். இங்க இருந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா வண்டி வாடவை, பிறகு இங்க இருக்க துட்டு 5000 ரூபாய்க்கு பல்லாரி எடுத்தாங்க. கேரளாவுக்கு பல்லாரி எடுத்தாங்க. அது எப்படி சொல்லிட்டு போயிருவோம்னே. அங்க இருக்கிற மக்களுக்கு குறைஞ்ச விலையில கிடைச்சு கூட அங்க குறைஞ்சி என்ன, அங்க இருக்க ஆத்துமணி அடி கொடுத்தியா எப்படி? பேர் கருவேப்பிலை வியாபாரி. எல்லாத்தையும் விவரமா இப்போ நம்ம அண்ணன் இருந்து சொல்லுவாரு, அதை கேட்டுக்கிடுங்க என்ன. அதையும் இந்த வீடியோல அனுப்பிச்சு விடுதேன். மக்களுக்கு வந்து அங்கேயும் ஆதாயம் கிடைக்கணும். காய்கறியை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு எதுக்கு போகுதுன்னு ஒரு அண்ணன் கேட்டிய. கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து தான் காய்கறி விளையுது. கேரளா வந்து மலை பிரதேசம், அங்க வந்து காய்கறி விளையாது. அப்படித்தானே? ஆமா, ஏலக்காய், கிராம்பு, திப்பிலி, பூண்டு இந்த மாதிரி தான் விளையும். இஞ்சி அங்க இருந்து இங்க வரணும், இங்க இருந்து காய்கறி எல்லாம் அங்க போகணும். அதுக்காகத்தான் காய்கறி வந்து விவசாயி விளைவிக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் விளைவிக்கல, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் தான் விளைவிக்காங்க. எல்லா விவசாயம் இதே கேரள விவசாயம் இருந்தாலும் அதான் உண்மை.